சகோதர சகோதரிகளே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் புலவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னான். இந்த பூமி பந்தில் இருக்கிற எல்லா ஊரும் என் ஊர் தான், இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேரும் என்னுடைய உடன்பிறப்புகள் தான் சொன்னான். அது மட்டும் அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு நாம் தான் பொறுப்பு. நோய் வருவதும் உடம்பை விட்டு போகிறதுக்கும் நாம் உடம்பு எப்படி பேணி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்த விஷயந்தான். சாகிறது ஒன்றும் புரிய விஷயம் இல்லை. வாழ்க்கைங்கிறது மலர்படுக்கையும் இல்லை. காட்டாட்டு வெள்ளம் காரை கொண்டு ஓடும்போது அது சிக்கிக்கிற தெப்பமானது எப்படி முட்டி மோதி உருண்டு புரண்டு செல்கிறதோ அது மாதிரி மானுட வாழ்க்கை என்பது இந்த மண்ணிலே அலைக்கழிக்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் இங்கே பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளுக்கு சமமாக மதிக்கவும் மாட்டோம். ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாமரனையும் ஈனப்பிறவியாக நினைத்து காலால் எட்டி உதைக்கவும் மாட்டோம் என்கிற கருத்தை வச்சு ஒரு பாட்டு சொன்னான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதரும் தனிதரும் அவற்றூர் என்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவன் இன்னாது என்றலும் இளமே மின்னுடு வானம் தன் துளி தலையை ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லற் பேர் யாற்று நீர் வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிடம் இளமே என்று பாடினான் கணியன் பூங்குன்றன். தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் ஒரு தமிழன் விருந்தாளியை வாசல் உட்கார வச்சு சாப்பிட மாட்டான். கோபதாபம் இல்லாதவன் சோம்பி தெரிய மாட்டான். கொலை களவு கற்பழிவு செய்ய அஞ்சுவான். புகழுக்காக உயிரையும் கொடுப்பான். பழி வருதுன்னா உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவான். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தகமையாளன் தமிழன்னு ஒரு பாட்டு சொல்கிறான். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலுமிறரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவர் அஞ்சி புகழ்யனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலர் உண்மையானே என்றான். இந்த பாடல் எழுதியது இளம்பெரு வழுதி. அளவுகிற சொத்து சேர்ந்தா அதை நீ ஒருத்தனே அனுபவிக்கணும்னு ஆசைப்படாத, இந்த சமுதாயத்தோட பங்கு போட்டுக்க, இல்லைன்னா அந்த சொத்தே உன்னை அழிச்சிடுன்னு ஒரு பாட்டு சொல்கிறான். இந்த ஆடி சூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு காடுகளை சுற்றுகின்ற காட்டு முராண்டியாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்பது 2 கவடம் சோறு, உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு. மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்று தான். அரசன் ரத்தமும் சிவப்பு, ஆண்டின் ரத்தமும் சிவப்பு. அரசன் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும், ஆண்டியின் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா, அளவு கடந்த சொத்து சேர்ந்தால் இந்த சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொண்டு பாட்டு சொல்கிறான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நடத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாடி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேனே தப்புன பலவை என்று பாடினான் நக்கீரன். வீட்டை விட நாடு தான் முக்கியம். நாடு நல்லா இருந்தால் தான் வீட்டை நிம்மதியாக வாழ முடியும்னு தகப்பனே போருக்கு அனுப்புகிறா ஒரு பெண்மணி. போனவர் 2 நாள் சண்டை போட்டு போரில் வீரம் மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போன கணவன் வர்றான், அவனே போருக்கு அனுப்புகிறான். அவனும் ஒரு வாரம் சண்டை போட்டு போரில் இறந்து போயிடுறான். கடைசியில் ஆரம்பத்தடியில் படிச்சிருந்த 10 வயசு பாரனை கூட்டிகிட்டு வந்து தலைவாரி பூச்சூடி ரத்தக்காவி பண்ண வாழ் கொடுத்து மகனே நீயும் போருக்கு போயிட்டு அனுப்புகிறான். இதை அழகாக ஒருத்தன் சொல்கிறான் பாட்டில். கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் லகுமே மேனாள் உற்ற செருவிற்கவள் தன்னை யானை எரிந்து களத்தொழிந்தனனே நெருநன் உற்ற செருவிற்கவள் கொழுநன் பெருநரை விளங்கி ஆண்டவட்டனனே இன்றும் செருப்பறை கேட்டு வெறுப்புற்று மயங்கி வேர்க்கை கொடுத்தும் வெளிவெளித்துடி பாருமை குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகன் நோக்கி செல்கின விடுமே என்று ஒரு பாட்டு. இது எழுதியவர் ஒக்கூர் மாசாத்தியார். திருக்குறள் மாதிரி உலக பொதுமுறை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த குறளில் எந்த ஒரு மொழியும் பாராட்டி சொல்லலை, எந்த மதத்தையும் பாராட்டி சொல்லலை, எந்த கடவுளையும் போற்றி சொல்லலை. 1330 குறளில் உலகத்தை எந்த மூலையில் மனுஷன் வாழ்ந்தாலும் அவன் கடைப்பிடிக்க வேண்டிய உயர்ந்த நெறிகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். பிறப்பால் எல்லா மனுஷனும் சமந்தான், எல்லார் உடம்புலையும் ஓடுறது சிவப்பிரத்தம் தான், செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தங்க பெருமையும் சிறப்பும் கூடுதுன்னு சொல்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்கிறார். ஒரு மனிதனோட காமைச்சைக்கு ஒரு பெண்ணே அதிகம், அதனால் அடுத்த மனைவி மேலே ஆசைப்படாத, ராமபிரான் மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ன்னு சொல்கிறார். பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குங்கிறார். இப்படி உயர்ந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியில் ஏராளமாக இருக்குது. ஹார்வர்டு பல்கலைக்கழகம் உலக தரவரிசையில் முதல் இடத்துல இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் 100கணக்கான மொழிகளுக்கு இருக்கைகள் இருக்குது.
நம்ம பெருமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு மட்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க இல்லைங்கிறது நாம் எல்லாம் வேதனைப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி சில தமிழ் சான்றோருடைய முயற்சியினால் அங்கே இருக்கை நிறுவ ஒப்புதல் கிடச்சிருக்கு. அதுக்கு நிதி வேணும். உலகளாவிய தமிழ் மக்கள் பெருமளவு அதுக்கு நிதி கொடுத்து உதவணும். எப்பேற்பட்ட மொழி நம்ம தமிழ் மொழி. 100 ஆண்டு ஒரு மனுஷன் வாழணும்னாலும், ஒரு நிறுவனம் 100 வருஷம் தொடர்ந்து செயல்படணும்னாலும் வாழ்த்துறதுக்கு கபிலபுரனுடைய 100 பூக்கள் இருக்குது. வள்ளிதழ் ஒன்செங்காந்தள் ஆம்பல் அனுச்சம் தன்கய கோவடை குறிஞ்சி வெட்சி செங்குடு வேரி தேமா மணிச்சகை உறுதினாறு அவிழ்தொத்து ஒந்தூள் கூவிளம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனி வாணி பல்லினர் குருவம் பசும்பிடி வகுளம் பல்லினர் காயா விரிமலர் ஆவரை வேரல் சூரல் குறிய பூளை குறுநருங்கண்ணி குறுகலை மருதம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமிழ் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமிழ் கனிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை கொல்லை படவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீள் நறு நெய்தல் தாழை தளவும் முள்தாள் தாமரை ஞாழல் மவ்வல் நருந்தன் கோகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவுளை காஞ்சி மணிக்குளை கல்கமர் நெய்தல் பாங்கர் மலாகம் பல்பூந்தணக்கம் இயங்க இலவம் தூங்கினர் கொன்றை அரும்பு அமராத்தி நெடுங்குடி அவரை பகண்டை பலாசம் பல்பூம்பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்பூந்தோன்றி நந்தி நரவம் நறும்புன் நாகம் பாரம் பீரம் பைங்குர்கத்தி ஆரம் காழ்வை கடிகிரும் புன்னை நரந்தம் நாகம் நள்ளிரு நாரி மாயிருங்குந்தும் வேங்கையும் பிறவும் இந்த பூக்களையெல்லாம் உங்கள் மீது தூவி உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன்.